ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ நாளாக ஓன் வாய்ஸ் போட்டு வீடியோவும் போட்டிருக்க மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு வந்து பர்த்டே. இன்றைக்கி அவங்களுக்காக வந்து நான் இது வரைக்கும் 45 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் எதுவும் அவங்களுக்கு பண்ணதில்லை. இன்றைக்கி எதனா பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. அதை நான் இன்றைக்கி பண்ணிட்டேன். எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்களே அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நம்ம நிறைய பேர் நிறைய விதமான உறவுகளை நம்ம பார்ப்போம். ஆனால் நம்மளை பெற்றெடுத்து வளர்த்த ஒரு தாயை நம்ம அந்த அளவுக்கு யாரும் பார்த்ததே கிடையாது. ஆனால் எனக்கு எல்லாமும் கொடுத்தது எங்கள் அம்மா தான். 1000 கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அது அவங்களோடையுமே வச்சுக்குவாங்களே தவிர தன் பிள்ளைக்கு யாரும் காட்டுறது இல்லை. அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா அவங்களுடைய கஷ்டத்தை எங்ககிட்ட இது வரைக்கும் கொடுத்ததில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கஷ்டம் அவங்களோட போகுதுன்ற மாதிரி எங்ககிட்ட சொல்றது அந்த ஒரு வார்த்தை தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய நான் சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருப்பேன். இந்த ஹெல்ப் பண்ணுறன்ற ஒரு காரணமே எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான். நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்து அவ்வளோ நல்லதுன்னு சொல்லி கொடுத்தது எங்கள் அம்மா தான். கடவுளுக்கும் மேலானவள் தன் தாயின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கான அர்த்தமே உண்மையாலுமே அது உண்மை தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு 45வது பர்த்டே. இன்னைக்கு என்னால் முடிஞ்ச ஒரு 45 பேருக்கு சாப்பாடு வாங்கி தரணும்னு நினச்சேன். அதேமாதிரி நானும் சாப்பாடு வாங்கி தந்தேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படாத அளவுக்கு என்னை வச்சது சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அது எங்கள் அம்மாவால் தான். அம்மான்னு சொன்னால் யாருக்குங்க பிடிக்காது? யாருக்கு பிடிக்காது? நான் பூனை கூட தான் அம்மானா பிடிக்கும். கோடி உறவுகள் அருகில் இருந்தாலும் அம்மாவே மிஞ்சிய உறவு எதுவும் உலகில் இல்லை. என் இனிய பிறநாள் நல்வாழ்த்துக்கள் அம்மா. ஹாப்பி பர்த்டே டு யூ மை மா.